கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருந்த கேப்பில் கொஞ்சம் செடிகளோட விதைகள்லாம் போட்டிருந்தேன். அதில் முள்ளங்கி, வெண்டை மட்டும் நல்லா வந்திருக்கு. மற்ற ஒரு விதை கூட முளைக்கல. என்னென்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்களா, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, கேரட்டு, அப்புறமா முட்டைக்கோஸ், இது எல்லா விதைகளுமே வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருந்தேன். ஆனால் போட்டதுலேயே வந்து இந்த முள்ளங்கி, வெண்டை மட்டும் ஒரு விதை இல்லாமல் முளைச்சிருச்சு. மற்ற எதுவும் முளைக்க கூட இல்லை. இன்றைக்கி வந்து முள்ளங்கி நல்லா பெருசாக வந்திருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி கொஞ்சம் இடத்த பிடுங்கி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தேன். நிஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு நாங்கள் உரம், மருந்து அப்படின்னு எதுவுமே போடலை. இந்த முள்ளங்கி சட்னிக்கு முள்ளங்கியை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு 1 நாம்பல் சின்ன வெங்காயம், புளி, காரத்துக்கேற்ப வரமிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப தான் முள்ளங்கி ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா முள்ளங்கி கலர் மாதிரி ப்ரௌனிஸாக வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் வதக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தால் நம்ம சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி. இந்த சட்னி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.